எப்ப பாரு இப்படியே டிவியை பார்த்துட்டு உட்கார வேண்டியது, கொஞ்ச நேரம் புக் எடுத்து படிக்கிறது இல்ல. பாவம் பசங்க லீவ் அன்னைக்கு தானே பாக்குறாங்க, பாத்துட்டு போட்டுமே பானு. ஆமா ஆமா, நீங்க இப்படியே செல்லம் கொடுத்து கெடுக்கறனாலதான் அவங்க ஒரு சொல் பேச்சு கேட்கறது இல்ல. மம்மி மம்மி ஏன் மம்மி இப்படி சொல்றீங்க? நாங்கலாம் சொல் பேச்சு கேட்டு தான நடக்கறோம். டாடி பாத்தீங்களா மம்மி எப்படி திட்றாங்கன்னு? இப்படி தான் வீட்ல இருந்தாலே திட்டிக்கிட்டே இருக்காங்க டாடி. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது ஜோயாம்மா. மம்மி சொல்றதை கேட்டு நடந்துக்கணும். மம்மி எப்போதும் உங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, சரியா? என்ன நீங்க இன்னும் வேலைக்கு கிளம்பாம இருக்கீங்க? டைம் வேற ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆஃபீஸ் லீவு, அதான் பசங்களோட உட்காந்து நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப சரி, கொஞ்சம் கடைக்கு போய் நான் சொல்ற காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. ஏன் பானு, நானே இன்னைக்கு ஒரு நாள் தான் வீட்டுல இருக்கேன், அன்னைக்கும் பார்த்து வேலை வாங்குவியா? இப்பதாங்க நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தேன். நீங்க போய் வாங்கிட்டு வந்துருங்களேன். லீவ் இருக்கிறனால தானே சொல்றேன், கொஞ்சம் போயிட்டு வந்தாதான் என்னவா. டாடி ஒரு வீடியோ யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு டாடி. அந்த வீடியோ போடுங்க டாடி. எனக்கு தெரியலையாம்மா எந்த வீடியோ அது. இந்த ரிமோட்டு நீயே போட்டுடு பாப்போம். என்ன டாடி உங்களுக்கு இது கூட தெரியாதா? இப்போ இந்த வீடியோ தான் ட்ரெண்டிங்கா இருக்கு. போடுறேன் பாருங்க, சூப்பரா இருக்கும். டாடி பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருந்துச்சுன்னு? இத நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா ப்ளீஸ் டாடி? ஆமா டாடி, இந்த வீடியோ தான் இப்போ ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே. எனக்கும் ஆசையா இருக்கு டாடி. ப்ளீஸ் டாடி வாங்க பண்ணி பார்க்கலாம். அதானே பார்த்தேன். என்னடா லீவ் அன்னைக்கு எதுவும் பண்ணாம இருக்கீங்களேன்னு ஆரம்பிச்சிட்டீங்களா? அதுக்குள்ள காலையில் தான் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்த. மஞ்சத்தூள் என்ன விலை விக்குதுன்னு தெரியுமா? பசங்க ஆசைப்படுறாங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் தானே, விளையாண்டு பார்க்கட்டுமே, விடுபானு. அதாங்க, பசங்க என்ன கேட்டாலும் நீங்க ஓகே சொல்லிட வேண்டியதுதான். அதனால தான் ரொம்ப அடமெண்டா இருக்காங்க. இந்த மாதிரி செல்லம் கொடுக்கறது நல்லதுக்கு இல்லைங்க. எவ்வளோ தடவை சொன்னாலும் நீங்க திரும்ப திரும்ப இதையே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு உங்களால போக முடியாது. ஆனா உங்க பசங்க ஏதாவது விளையாடுறதுக்கு கூப்பிட்டா உடனே போயிருவீங்களே. சரி சரி, நீங்க கிளம்புங்க, போய் காய்கறி வாங்கிட்டு வந்துருங்க. ஆமா பானு, சொல்ல மறந்துட்டேன். எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு ஆஃபீஸில், நான் போய் அதை என்னன்னு பார்த்துட்டு வரேன். பசங்களா குறும்பு பண்ணாம மம்மி சொல்றது கேட்டு பத்திரமா இருக்கணும், சரியா? நான் போயிட்டு வந்துடுறேன். பாத்தீங்களா உங்க டேடிய? கொஞ்சம் கடைக்கு போய்த்தாங்கன்னு சொல்றதுக்குள்ள வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பிட்டாரு பாருங்க. சரி, நீங்களாவது அமைதியா சமத்து பிள்ளையா இருங்க, நானே கடைக்கு போயிட்டு வரேன், சரியா? மம்மி ப்ளீஸ் மம்மி, ஒரு வாட்டி பண்ணி பார்க்கறமே. இல்ல சாரா, சொன்னது புரிஞ்சது இல்ல. வேண்டானா வேண்டாதான். நான் வர்றதுக்குள்ள நீங்க எதையாவது பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா மம்மி வந்து தொலைச்சு கட்டிடுவேன், தெரிஞ்சுக்கோங்க. சரி, நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன். நீங்க கதவு சாத்தி வச்சுக்கோங்க, வெளியே எதுவும் போக வேண்டாம், சரியா? வீட்டுக்குள்ளேயே டிவி பார்த்துட்டே இங்கே உட்காருங்க. ஜாரா ஜோயா, ஒரு வீடியோ செம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு, அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. அட நீ ஏன்டா வெறுப்பேத்துற? இப்பதான் எங்க மம்மி இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாதுன்னு திட்டிட்டு போனாங்க. ஐயோ, உங்க வீட்லயும் திட்டாங்களா? எங்க மம்மியும் அடிச்சு துரத்தியே விட்டுட்டாங்க. எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் உங்க வீட்டுல பண்ணலான்னு வந்தோம். அக்கா, நான் வேணா எங்க அம்மா கிட்ட போய் கேட்டுட்டு வரட்டா? இல்ல இல்ல வேண்டாம் காவியா குட்டி, நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உங்க வீட்ல எல்லாம் கண்டிப்பா விட மாட்டாங்க. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். எங்க மம்மி வரதுக்குள்ள சீக்கிரமா போய் அதை ட்ரை பண்ணி பார்த்தறலாம். நான் கிச்சனுக்கு போறேன், எல்லாரும் பின்னாடியே வாங்க. ஏ ஜோயா, மஞ்சத்தூள் எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கே தெரியாதுடி. உனக்கு தெரிஞ்சா கொஞ்சம் வந்து எடுத்து கொடு. சீக்கிரமா தேடு ஜோயா, இல்லனா அவ்வளோதான். மம்மி வந்தாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து மாட்டிப்போம். இப்படியே பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நம்ம கண்டிப்பா மாட்டதான் போறோம். சீக்கிரமா ஆளுக்கு ஒரு பக்கமா தேடுங்க. ஏ ஜாரா, உங்க வீட்ல எங்க மஞ்சத்தூள் வச்சிருக்காங்கன்னு உனக்கே தெரியாதா? இப்ப நானே கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா உத்து பாரு, அந்த செல்ஃப் மேலதான் வச்சிருக்காங்க. ஏ பாருங்க, இவன் எவ்வளவு சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிட்டானே. எனக்கு என்னமோ இவன் வீட்ல நிறைய மஞ்சத்தூள் திருடி பிராக்டீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்ப இதுதான் ரொம்ப முக்கியம். மேல இருந்து எப்படி எடுக்கிறது? ஏ அதுதான் நம்ம ஹால்ல ஒரு டேபிள் போட்டுருக்காங்கல்ல, இரு நான் போய் எடுத்துட்டு வந்துறேன். இந்த டேபிள் மேல ஏறி எடுத்துற, கீழ விழுந்துறாத, ஜாக்கிரதை. ஏன் அடுத்தடுத்து என்ன வேணுமோ எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடி எடுத்து வைங்க. நான் சீக்கிரமா ஏறி மஞ்சத்தூள் எதுன்னு கண்டுபிடிக்கிறேன். இங்க நிறைய டப்பா இருக்கு, இதுல எது மஞ்சத்தூள் டப்பான்னு எனக்கு தெரியலையே. இதுக்கு தான் முன்ன பின்ன கிச்சன் பக்கம்லாம் வந்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க சாரா சோயா. சாப்பிட்றதுக்கு மட்டும் வரக்கூடாது. சாரா, அந்த வீடியோல எல்லாம் ரெட் கலர்ல இருந்த மாதிரி தான் ஞாபகம். அந்த ரெட் கலர் பவுடரே எடுத்துரு.
என்னது ரெட்டா? ஆமா, இங்க ஒரு டப்பால ரெட் கலர்ல இருக்கு. ஆனா அது ரெட் சில்லி பவுடர் தானே. நீ தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேன் சிவானி. சிவானி உனக்கு அவளே பரவாயில்ல போல இருக்கு. மஞ்சள் தூள்னா மஞ்சள் கலர்ல தான் இருக்கும். மஞ்சள் கலர்ல இருக்க டப்பா எடு சாரா. ஆமா, இங்க ஒரு எல்லோ கலர் டப்பா இருக்கு. சரி, அதையே எடுத்துறேன். அதான் நினைக்கிறேன். டேய் இதானே, எல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. கரெக்டா இருக்கா? இதான் கரெக்ட் தான். டப்பா ஃபுல்லா மஞ்சத்தூளா இருக்கே. இருக்குடா இருக்கும். இதுல இருந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ணனும். இல்லனா மம்மி கண்டுபிடிச்சிட்டாங்க. நானும் சாராவும் தொலைஞ்சோம். இனி கண்ணாடி கிளாஸ் மட்டும் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சா போதும். தான் இங்க இருக்கு, வாங்க போலாம். அப்பாடா, ஒரு வழியா கிளாஸ், மஞ்சத்தூள், ஃபிளாஷ் லைட்னு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஆனா முக்கியமான ஒண்ணு மட்டும் மறந்துட்டோம். தண்ணி மட்டும் கொண்டு வராம விட்டுட்டோம் பாத்தீங்களா? ஐயா ஆமா, அத மறந்துட்டமே. டேய் டீனு, கொஞ்சம் கிச்சன்ல போய் தண்ணி எடுத்துட்டு வாடா. ஐயா சாராக்கா, நான் போக மாட்டேன். எனக்கு தனியா போக பயமா இருக்கு. ஐயய்ய, என்னடா டீனு, இவ்ளோ பெரிய பையனா வளர்ந்துட்டு தனியா போய் எடுக்க பயமா இருக்குன்னு சொல்ற? சரி விடு ஜெனி, நீயே போய் எடுத்துட்டு வா. சீக்கிரமா பண்ணுங்கப்பா. ஜெனி, கீழே சிந்தாம ஊத்து. கீழே சிந்துச்சுன்னா ஃபிளாஷ் லைட் குள்ள போய் ஃபிளாஷ் லைட் ரிப்பேர் ஆயிரும். சரியா, பார்த்து கவனமா ஊத்து. இன்னும் நிறைய ஊத்து, அப்பதான் நல்லா இருக்கும். ஓகே, இப்ப தண்ணி ஊத்தியாச்சு. கொஞ்சமா மஞ்சத்தூள் எடுத்து போட்டுறலாம். ஹே வாவ், எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. அப்படியே பிரைட்டா நம்ம ஃபேஸ்லாம் கலரே சேஞ்ச் ஆயிடுச்சுல. சூப்பரா இருக்குடா மணி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. அந்த வீடியோல வர மாதிரி நிஜமாவே